ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினிஸ் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோர்ட் சிலோசோ. இது வந்து சென்டோசா பீச் கிட்டே இருக்குது. நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிறோம். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த ஃபோர்ட் சிலோசோ போகிறோம். ஃபோர்ட் சிலோசோ வந்து சிலோசோ பீச் கிட்டே இருக்குது. நீங்கள் சென்டோசாக்குள்ளே என்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ட்ராம் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிலோசோ பீச் இல்லை எந்த பீச்சுக்கு எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்குனாலும் நீங்கள் வந்து உள்ளே சென்டோசா உள்ளே என்டர் ஆகிட்டு அந்த ட்ராம் எடுத்துகிட்டு நீங்கள் சிலோசோ பீச்சுக்கு போயிடுங்க. சிலோசோ பீச்லேருந்து எப்படி நடந்து அங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இந்த பீச் ஷட்டில். குட்டீஸ் வந்து ஸ்ட்ராபெரி டோனட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க. நாங்கள் சிலோசோ பீச்லேருந்து ஷாங்கிரிலா ஹோட்டல் ரிசார்ட் அண்ட் ஸ்பா கிட்ட நடந்து வந்துட்ருக்கோம். இங்கே நேராக ஒரு ஆரஞ்சு பஸ் தெரியுதுல்ல, அதுதான் நம்மளோட ஷட்டில் பஸ். அதுக்கு தான் நம்ம ஏறி நம்ம வந்து ஃபோர்ட் சிலோசோக்கு போக போகிறோம். சைடில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோர்ட் சிலோசோ அப்படின்னு. யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பெருசாக போட்டிருக்காங்க. ஃபோர்ட் சிலோசோவோட ஷட்டில் பஸ்ஸோட ஸ்கெடியூல் வந்து 9 AM - 6 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸு ஏறி மேலே வந்தீங்கன்னா இந்த பாயிண்டில் அவங்க இறக்கி விடுவாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றி போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. இது பார்த்தீங்களா மெட்டல் ஸ்க்ராப்பர் ஃபார் ரிமூவிங் சாண்ட், ஷூஸில் இருக்கிற சாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. வேர்ல்ட் வார் 2 எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறோம் நம்ம சிங்கப்பூர் என்னெல்லாம் வேர்ல்ட் வார் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்தோட குட்டியாக ஒரு மினியேச்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. இந்த வால்ஸில் ஃபுல்லாக சிங்கப்பூரோட ஹிஸ்ட்ரியை பற்றி டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூருக்காக அப்படின்னு ஒரு ஆடியோ விஷுவலும் போட்டு காமிக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த ரூமே வந்து ஒரு பழைய காலத்து செட்டப்பில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா ஒரு சைக்கிள் இருந்துச்சு, பழைய காலத்து சைக்கிள். இதையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெளியே வந்தீங்கன்னா சிங்கப்பூர்ஸ் ஒன்லி ப்ரிசர்வ் கோஸ்டல் ஃபோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே 3 கேனியன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பேர் இந்த ஷட்டில் பஸ் ஏறி இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிக்கிறதுக்கு. வேர்ல்ட் வார் 2 எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். 1945 இதில் பார்த்தீங்களா கன் அம்யூனிஷன்லாம் போடுற இடம். இதெல்லாம் பார்த்தீங்களா நம்ம கீழே போய் அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து அழகாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்புறம் அவங்க வந்து ஆளுங்க இருக்கிற மாதிரியும் வந்து ஸ்டாச்சூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிலாம் அவங்க வந்து வேலை செஞ்சுருந்தாங்க, கீழேருந்து எப்படி வந்து கன்ஸு இதெல்லாம் வந்து லோட் பண்ணாங்க, பாம்ஸ் எல்லாம் லோட் பண்ணாங்க அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த என்னெல்லாம் இந்த ஆளுங்க பண்ணிகிட்ருக்காங்க, இந்த இடம் எதுக்கு அப்படின்னு. ஃபோர்ட் சிலோசோ is the sole restored coastal gun battery from the 12 such batteries which made up Fortress Singapore at the start of World War II. The fort is situated in Pulau Blankang Mati, now Sentosa, an island south of mainland Singapore. The fort is now a military museum open to the public. The surrender chambers in Fort Siloso reopened in June 2017 with a refreshed exhibition and free admission. Now let's see some history. The construction. The word Siloso of the fort's name is derived from a Malayan word meaning rock. There was a huge rock at the mouth of Singapore's harbour which imposed a hazard to passing shipping. With trade ever flourishing in Singapore since the opening of the Suez Canal in 1869, it became necessary to protect Singapore's port. Based on the report by Major Edward Lake of the British Royal Engineers, a fort was decided to be built on Pulau Blankang Mati, Sentosa,
in 1874 to protect Keppel Harbour. As part of the planned fortifications, Mount Siloso's top was blown off to flatten it for the installation of the coastal artillery gun platforms. By the 1880s, several gun batteries were located at Mount Siloso and Mount Serapong, facing north towards mainland Singapore on Sentosa's northern coast on Pulau Bangkang Mati, becoming a stronghold of British naval defences in Singapore. By 1880s, Fort Siloso possessed 17-inch guns and two 64-pounder guns. In 1890s, 5 10-inch guns were also installed. These guns were operated automatically and powered from an underground electric powerhouse. In 1930s, twin 6-pounder guns, quick-firing anti-torpedo boat guns, 5 large searchlights, an operational tower for overall command and control, 2 machine gun nests, and 2 Lewis anti-aircraft machine guns were added due to the reports of an impending war rising from ever military ambitious Imperial Japan. The fort was manned by both British Royal Artillery and the locally formed Singapore Artillery Corps. World War II. The forts were designed to build to defend Singapore against an invasion by sea from the south. However, during the Battle of Singapore in February of 1942, the guns were instead turned 180 degrees inland to fire at rapidly advanced Japanese forces approaching Singapore from the north via British Malaya. The fort's guns were fired at encroaching Japanese positions, and troops were also pushing towards the city area northwest from Tengah Airfield. The British and local troops who were retreating from the overrun Pasir Laba battery in Singapore's northwest and heading back to friendly British lines via the sea were mistaken for Japanese troops and fired upon, with at least major casualties sustained. The building at the entrance of Fort Siloso is known as the Surrender Chambers and has a vivid portrayal of the scenes of the British-Japanese surrenders in World War II, with actual footage of the war being played interactively. This is on the upper story, with the ground floor having been turned into a souvenir shop. During the Japanese occupation of Singapore from 1942 to 45, the fort was used as a small prisoner of war camp. Post-World War II. After the Japanese surrender in 1945, the Royal Navy occupied the fort in 1946 and its guns were manned by the 1st Malay Coast Battery and Royal Artillery. Gurkha detachments from British India took over manning the guns when the British gunners were withdrawn, and the 1st Malay Coast Battery was disbanded sometime later in 1946. During the Konfrontasi period between Sukarno, Indonesia and the Malaysian Federation from 1963 to 1965, Fort Siloso was manned by the 10th Gurkha Rifles to prevent Indonesian military trained saboteurs from landing on Sentosa and Keppel Harbour slightly inland. Fort Siloso became a Catholic retreat for locally based British forces until Sentosa was handed to the Singapore government following the British military withdrawal starting in 1967. The Singapore Armed Forces then took control over the fort. Fort Siloso was then converted into a military museum in 1974, displaying its history and various naval guns. Other coastal guns, both British and Japanese, from different parts of Singapore, such as pair of Japanese naval cannons discovered and brought over from Mandai, were put there for display.
It had previously held the display of the British surrender of Singapore in February of 1942 until its relocation to the former Ford Motor Factory, the actual site of the British surrender in Bukit Timah in the early 2000s. From this point, there is also a Fort Siloso skywalk upwards towering 11 stories high and stretching 181 meters long. The skywalk trail provides guests with a scenic treetop trek on the way to Fort Siloso, a free attraction. There's also guided tours at Fort Siloso for a more detailed historic account of the area. There is also some fun facts. Explore the newly built Fort Siloso Skywalk, a treetop trail 11 stories above ground. Please also note that the passenger lifts at the Fort Siloso Skywalk are temporarily closed for maintenance. Guests can hop on the free Fort Shuttle to get from the Skywalk lift lobby to Fort Siloso. The Fort Shuttle runs every 15 minutes between 9 a.m. and 6 p.m. with effect from 19 December 2020. Enjoy the beautiful sunset at Siloso Beach in Sentosa. There are few flights above to remind us about the World War II experience also. Fort Siloso is Singapore's only well-preserved coastal fort that served as a part of the country's defences. The on-site military museum contains a treasure trove of World War II memorables, including coastal guns, the remains of fortified military structures and tunnels, as well as an interactive video documentary complete with wax figures of Japanese and British soldiers at the surrender chambers. The word Siloso is actually derived from a Malayan word meaning rock. This time around the year, when we are stuck in Singapore and we are unable to go for any vacation around the world, we can come here and think that this is Vietnam or some other place in Singapore and try to rediscover Singapore. Hope you all liked the video. Don't forget to like, comment and subscribe to Winnie's Cooking and press the bell icon to receive updates from Winnie's Cooking. Thank you friends. Bye.